பக்கத்தில் இருக்கிற சூழலை பாதுகாக்கிறது கண்டிப்பாக தீர்வாக இருக்கும். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இயன்ற வரை ரசாயனங்கற்ற உணவை வளர்க்க உட்கொள்ள முயற்சி செய்வோம். இது பற்றி நிறைய பேர் நண்பர்கள் பேசியிருக்காங்க. ரெண்டாவது, குறைந்த தூரம் பயணித்த உணவு மிகச்சிறந்த உணவு. இது வரைக்கும் இனிமேல் எந்த உணவு நீங்க கடைக்கு போறீங்க, நீ அப்படின்னா கேரட் வேணாம், எனக்கு பீன்ஸ் வேணாம், இது எங்கிருந்தோ வருது, அதுல பிரச்சனைகள் இருக்கு, அப்ப எனக்கு பக்கத்துல கிடைக்கிற காய்கறி கொடுக்க நீங்க கேட்க ஆரம்பிக்கிறப்ப மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி மக்களும் விவசாயிகளும் சந்தோஷமா அது கொடுப்பாங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் குறைந்த தூரம் பயணித்த உணவே மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறப்போ இந்த தூரம் குறைய குறைய எமிஷன்ஸ் குறையும். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்து பிளாஸ்டிக் மிகப்பெரிய பிரச்சனை. பிளாஸ்டிக் ஒழிக்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கோம். இவ்வளவு பெரிய கேப் இருக்குன்னா அந்த கேப்பை இவ்வளவு தூரம் குறைக்கிறதுக்கு முயற்சி. அதே மாதிரி அந்த தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வேணும். ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக் இருக்கு. நெகிழி ஆடைகளை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்ல ட்ரெஸ்ஸஸ் போடுவோம். நம்மளோட வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸும் பிளாஸ்டிக் இல்லாம இருப்போம். ரொம்ப முக்கியமானது, வீட்டில் வேஸ்ட் செக்ரிகேஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குப்பை வெளியே போட்டாலும் அது குப்பை தான். அப்போ வீட்டை விட்டு இன்னிலிருந்து உங்க வீட்டை விட்டு எந்த ஒரு பிளாஸ்டிக்கும் வெளியே போகாம பாத்துக்கங்க. அந்த பிளாஸ்டிக்கை சேர்த்தி வைங்க. அதை கொண்டு போய் ரீசைக்கிள் பண்ண கொடுத்து பாருங்க. அப்பதான் தெரியும் அதை ரீசைக்கிள் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன், வீட்டுக்குள்ளேயே பிளாஸ்டிக் வராம திட்டமிடலாம். ஒரு கடைக்கு போறது வெறும் பிளாஸ்டிக் கேரி பேக் மட்டும் கிடையாது, சேர்ல இருந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான். அப்போ நீங்க அந்த கான்சியஸ் வந்துச்சுனாலே உங்களுக்கு உதவும். ஒரு கடைக்கு போறீங்களா, பேக்கு எல்லாம் கடி வாங்க போனீங்கன்னா டப்பா எடுத்துட்டு போயிருங்க. சேர் வாங்குறீங்களா, அது பிளாஸ்டிக் சேரா, வேண்டாம் பாய் வாங்கிக்கலாமா, ஈஸியா முடிஞ்சு. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பக்கெட் வாங்குறீங்களா, அது பிளாஸ்டிக்கா 2 வருஷம் தான் இருக்கு, இருமல் வாங்கி போட்டு ரொம்ப நாள். அப்ப இந்த மாதிரி ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா ஆஃபீஸ்ல இது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும். கவர்மெண்ட்லயும் அந்த தாட் ப்ராசஸ் வரும். இது ஒரு மனமாற்றம் தான். அதுக்கப்புறம் தேவையற்ற பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைப்போம். சிறிய பயணங்களை நடந்த மிதிவண்டியில மேற்கொள்வோம். இது பேசியாச்சு. மழைநீர் விர்ச்சுவல் வாட்டர் பத்தி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி வாட்டர் தெரிஞ்சு குறைஞ்சு பயன்படுத்துவோம். குறைவே நிறைவே நமது சூழலை பாதுகாப்போம், பசுமையாக்குவோம். இறுதியா இதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும்னா சூழல் அறிவோம் யூடியூப் சேனல்ல இந்த 2 டாக்ஸ் இருக்கு. இது அடிப்படையா காலநிலை மாற்றம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இது காலநிலை பிறழ்வு. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ கிளைமேட் எமர்ஜென்சியில் தான் இருக்கும். அதை பத்தி தெளிவா தெரியறதுக்கு இது யூஸ் உதவும். நான் பேசுறதுக்கு நிறைய பிரகாஷ் தங்கவேல்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு காலநிலை குறித்து ரொம்ப நாளாக ஆய்வு பண்ணிட்டு இருக்க ஒரு நண்பர். அவர் கொடுத்த டேட்டா நிறைய பயன்படுத்திருக்கு. அவருக்கும் நன்றி. இறுதியா நமது சூழல் குறித்து அறிந்து பாதுகாத்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள செயல்பட்டு வரும் அடுத்த தலைமுறை செயல்பட்டு வாழ தகுந்த இடமாக இந்த பூமியை மாற்றி கொடுப்போம். நன்றி. பொறுமையாக கேட்டீங்க. நிறைய ஆக்சிஜன் கொடுக்குங்க. சயின்டிஃபிக்கா அது ஏற்றுக்க முடியாது. எல்லா தாவரங்களும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் கொடுக்கும். அப்போ நம்ம பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணும். அது எந்த வகையில் பண்ணாலும் சரி, அவங்க துளசி செடி வச்சாலும் சரி, புங்க மரம் வச்சாலும் சரி, மருது மரம் வச்சாலும் சரி, ஏதோ ஒரு வேலையில் மரம் வைக்கிறப்ப குறிப்பாக அந்த திணைக்கு என்ன மரம் வைக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மரம் வைக்கணுமா அப்படின்னு பார்த்து வைக்கணும். கண்டிப்பாக அது நல்ல முயற்சி செய்யலாம்.